அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயோ ஜீவா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரியான தூங்க மூஞ்சா இருக்க. சீக்கிரம் எழுந்து வாடா, மொட்டை மாடியில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. சீக்கிரம் வாடா. ஒரு சூப்பரான ஐடியா யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அத மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சோம்னு வெச்சுக்கோ, சக்கரவர்த்தி சார் உடனே ஓகே சொல்லிடுவாரு. இதுக்குன்னு கேக்குறியா? பரிமளன் டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க. நைட்டெல்லாம் தூங்காம எந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு சூப்பர் ஐடியா யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாடு பாரு, இவனெல்லாம் புருஷன் கட்டிக்கிட்டு நீ என்னென்னலாம் பாடுபட போறேனோ. ஜோ, ஆஹா, வந்துட்டாயா? வந்துட்டான். ஏய் ஜீவா, இங்கதான் இருக்கேன். இத வந்துட்டேன். டேய், அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. டோரை க்ளோஸா? ஏய் பண்றா. ஓகே ஓகே. ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. இத நீயும் நானும் மட்டும் தான் செயல்படுத்த போறோம். ஓய், என்ன இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு காரணமா தான். உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வர? உங்கிட்டு இருக்கிறவன அடிச்சு எழுப்பி விட்டு மொட்டை மாடிக்கு வாடான்னு சொன்னா அப்படியேவா வர முடியும்? கொஞ்ச நாள் ஃப்ரெஷ் ஆக வேண்டாமா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ மாடிக்கு வந்ததை யாரும் பார்க்கலையே. ஆஹா, நல்லதா போச்சு. டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேல? பண்ணிட்டேனே. சரி ஓகே ஓகே, இங்க பக்கத்துல வா. பக்கத்துலயா? ஆமாடா, காது கேக்கலையா? திரும்ப திரும்ப கேட்காத, வா. ஐயோ, இது என்னடா நமக்கு வந்த வாழ்வு? ரொம்ப நாள் லவ் பண்ணலாம், அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் வாழலாம்னு சொன்னா இப்ப என்ன ரகசியமா வாவான்னு கூப்பிடுறா? அதுவும் இப்படி மொட்டை மாடியில வெட்ட வெளியில. இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூர் கம்மிதான். எனக்கட்டி என் பெட்ரூம்ல வந்து என்ன எழுந்துறான்னு எழுப்பி விட்டா அப்பவே என்ன மேட்ருங்கிறத சொல்லலாம்ல. மொட்டை மாடிக்கு வந்து சொல்றாளே. ஜீவா, சீக்கிரம் வாடா. ஐயோ, கொஞ்சம் கூப்பிடுறாளே. ஜீவா, இன்னைக்கு காலையிலே ஒரு நேரம் நல்ல நேரம்டா. முட்டைக்கணக்கு முழிக்கிற நேரத்துல யோகா அடிச்சிருக்கு பாரு. ஐயோ, லேட் ஆகுது, சீக்கிரம் வாடா. இத வந்துட்டேன். நல்ல வேளை ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோம். அச்சோ, எவ்வளவு லேட் பண்றான் பாரு. உன்னை வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுடா. ஜோ, ஏன் என்ன ஏன் இதுக்கட இப்படி மண்டி போட்டு பக்கத்துல வந்து உட்காரு. இருக்கட்டும், இந்த டைம் பசங்க இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து பொண்ணுங்களை தாங்கினாதான் எங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கையா? செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானை, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் என்ன அழகு. ஜீவா, நீ ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கடா. இல்லைன்னா இப்படி ஒரு அழகி உன் பொண்டாட்டியா கிடைச்சிருப்பாளா? யோகக்கார இல்ல மச்சக்கார. மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டுமா தொல்லை நீ? எனக்கு மடியெல்லாம் வலிக்கல, ஏன் அப்படியே சாஞ்சிக்கோ. என்ன சாஞ்சிக்கோவா? அது என்னடா? இல்ல, அது நீ வந்து என் மடியில இல்ல. அது பகல் கனவு. அதுவும் முழிச்சிட்டு இருக்கும் போது பலிக்குமா? சொல்ல, பலிக்குமா? கண்டிப்பா பலிக்காது. ஏன்? நான் சொல்ல வரத முத கேளு. ஒரு சூப்பரா நைட் எல்லாம் தூங்காம நான் ஒரு பெஸ்ட் ஐடியா யோசனை பண்ணி வச்சிருக்கேன். ஏதேதோ பேசி என்ன குழப்பி விட்டுட்ட. அப்புறம் நான் யோசிச்ச ஐடியாவை மறந்து போயிருவேன். என்னது மறந்துருவியா? ஆமாடா. கேக்குறியா? என்ன ஐடியா? நீ நைட் என்ன சொன்ன? நான் நைட்டு பகல்ல என்ன சொன்னேன்னு கேட்டாலே மறந்துருவேன். ஜீவா, என்ன சொன்ன? நீயே சொல்லிரு. சக்கரவர்த்தி சார்ட்ட எல்லாரும் போய் பேசணும். ஆனா அவர் ஒத்துக்கிற மனநிலையில இல்ல. ஆனா அவர் மனசு மாதிரி பரிமளன் டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா பரிமளன் டீச்சரும் சக்கரவர்த்தி சாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசனியா இல்லையா? அது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஃபீல் பண்ணி பேசதான் செஞ்சோம். அதான்
அதான்டா இதே மாதிரி நானும் பரிமள டீச்சர்ட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? சக்கரவர்த்தி சார பத்தி பேசுனியா? அவரை பத்தி தான் யாரும் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கோமே. ஆமா ஆமா, நம்ம வாட்டுக்கு பொசுக்குன்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு கோபப்பட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பிட்டா வேண்டாம் வேண்டாம், சொல்லாம மெயின்டைன் பண்றது நல்லது. ஆனாலும் அவங்க பேசுறதுல ரொம்ப வருத்தம் தெரிஞ்சதுடா. நீயே சொல்லு, 30 வருஷம் லவ், அந்த லவ் நாமளா சேர்ந்து ஜெயிக்க வைக்காம அப்படியே மண்ணோட மண்ணை போட்டு மூட முடியுமா? மண்ணை போட்டு மூட போறியா? ஏய், அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றது, சொல்றத கேட்க மட்டும் செய். கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அதத்தான் பண்ணணும். ஜீவா, சரி சரி, இப்ப என்ன? சக்கரவர்த்தி சாரும் பரிமளன் டீச்சரும் ஒண்ணு சேர நீ நைட்டெல்லாம் உன் மூளைய கசக்கி ஐயோ என்ன? இல்ல, உனக்குதான் மூளையே இல்லையே, நீ எப்படி கசக்கிருப்ப? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. சரி ஓகே, கொஞ்ச நஞ்ச இருந்த மூளைய கசக்கி ஒரு ஐடியாவை நீ உருவாக்கி இருக்க. எஸ் எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அதை நம்ம அப்படியே செயல்படுத்தினா சக்கரவர்த்தி சாரும் பரிமளன் டீச்சரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஐயோ, கரெக்ட்டா. சரி சொல்லு, என்ன ஐடியா? இப்ப நான் பேசுறத நீ கேளு, அப்பதான் உனக்கு புரியும். இப்போ நீ என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கியா? அளவுக்கு கடந்த? எந்த அளவுக்கு? ஐயோ, லொல்ல பண்ணாதடா, சீரியஸா கேளு. சரி சரி சொல்லு. நீ என் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கியா? ஆமா. அதை எப்பவாவது ஒரு தடவையாவது ஆசையா வெளிக்காட்டிருப்பியா? ஹலோ ஹலோ, ஆம்பளைங்க எல்லாம் பாசம் நிறைய வச்சுக்கோவோம். அது சத்தியமா யாருக்கும் வெளிக்காட்ட தெரியாது. சரி, இப்ப அதுக்கு என்னங்கற? அதே மாதிரிதான் சக்கரவர்த்தி சாருக்கும் பரிமள டீச்சர் மேல அளவு கடந்த பாசம் இருக்கும். இருக்குங்கற? ஏய், நீ என்ன சொன்ன நேத்து கல்யாணத்தை பத்தி பேசும்போது? வயசு என்னாச்சு, 4 பேர் என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி சக்கரவர்த்தி சார் சொன்னாங்கன்னு தானே சொன்ன? ஆமா. எனக்கு பரிமளத்தை பிடிக்கலன்னு சொன்னாரா? இல்ல இல்ல, அந்த வார்த்தையை சொல்லவே இல்ல. அதேதான், அவருக்கு அளவுக்கு மீறி பாசம் இருக்கு. ஆனா அவரோட வயசு, மத்தவங்க பாக்குறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அது மாதிரி பரிமளன் டீச்சர்ட்ட பேசவும் தயக்கம். இத்தனை வருஷமா நம்மள நினைச்சு நாம எதுவுமே தெரியாம கண்டுக்காம விட்டுட்டோம். இப்ப போய் ஏதாவது பேசினா பரிமளம் என்ன நினைச்சுக்குவாளோங்கிற தயக்கமும் இருக்கும். ஏய், கரெக்ட்டுமா, மனசுங்க சைக்காலஜியா படிச்ச மாதிரியே பேசுற. நான் அப்படிதான்டா, ரொம்ப ரொம்ப பிரில்லியன். சரி சரி, ஓவரா பேசாத, மேட்ருக்கு வா. கொஞ்சம் பெருமையை பீத்த விட மாட்டியே. அது அப்புறம் பீத்திக்கலாம், ஐடியாவை சொல்லு. அந்த மாதிரி சக்கரவர்த்தி சார் இருக்கிற சூழ்நிலையில இப்ப நாம 2 பேர் என்ன பண்ண போறோம்னா? நாம 2 பேரா? எஸ் எஸ், ஆனா இதுக்குள்ள எங்க அப்பாவும் இருக்காரு. ஆனா அவர் பேசுறதுக்கு வர மாட்டாரு. புரியலையே. இப்ப நான் போய் சக்கரவர்த்தி சார்ட்ட என்ன பேச போறேன்னா, சார் நீங்க ரொம்ப பண்றீங்க, அது மாதிரி உங்க மனசுல பரிமாணம் இல்லங்கறதையும் சொல்லிட்டீங்க. 30 வருஷமா ஒரு ஆளை நம்பி வாழாமே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இனிமேலும் வாழாம இருக்கணும்னு என்ன இருக்கு? என்னோட சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் இப்ப வரைக்கும் தனிமரமா தான் இருக்காரு. தனி மரமாவா? அதுக்கு நான் பரிமளன் டீச்சரை பேசி எங்க அம்மாவை நான் ஆக்க போறேன். ஐயோ, ஏய் பேச்சுக்கடா. லூசு லூசு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாரு, நல்லாதான் இருக்கும். மத்தவங்களை எமோஷனலா தூண்டினாதான் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும். நல்லது நடக்கும், தெரிஞ்சுக்கோ. அதுக்காக இப்படியா? இது நல்லாவா இருக்கு? நானே வேணும்னு சொல்ல போறேன். இது எங்க அப்பாட்ட சொல்லவே இல்ல. எங்க அப்பாக்கு இத பத்தி எதுவுமே தெரிய வேண்டாம். தெரியாம பாத்துக்கோ, தெரிஞ்சா உன் மூஞ்சில காரி துப்புவாரு. தெரியும் தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு. அதனால அவருக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கணும். ஆனா எங்க அப்பாவை சொல்லி சக்கரவர்த்தி சாரோட எமோஷனலை நம்ம கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்றியா? டேய், புரிஞ்சுக்கோடா. அவர் கோபத்துல அப்படியே ஒரு எமோஷனல்ல நம்ம கிட்ட கத்துவாரு. ஏய், இந்த மாதிரிலாம் பேசாத, பரிமளம் எண்டு, அவ என்னோட ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியா? டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஒரு ஃப்ளோல பேச விடேன்டா. இல்ல, அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் தானே இப்ப பேசுறேன். அவர் பேசும்போது அவருக்கு தகுந்த டயலாக பேசிக்கிட்டோம். ஓ, அப்படி சொல்றியா? ஓகே ஓகே. ஐயோ, ஓகே ஓகே டபுள் ஓகே சொல்லிட்ட. என் ஐடியாவை பாத்தியா? ஏய், ஐடியா ரொம்ப கேவலமா மட்டமா இருக்குடி. ஜீவா, ஆ எப்படி இருக்கு? என் ஐடியா எப்படி இருக்கு? சொல்லு சொல்லு, நீதான் பெரிய ஆளாச்சே, சொல்லுடா. என் ஐடியா எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாரு, என்ன லேசா நினைக்காத. நைட்டெல்லாம் தூங்காம இதை யோசிச்சிருக்கேன். எந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆழமா யோசித்து அதை ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேனோ அது 100% சக்சஸ் ஆகும். ஆமாண்டா. இப்ப போய் நம்ம 2 பேரும் சக்கரவர்த்தி சார்ட்ட பேச போறோம். அவர் அப்படியே கோபப்படுத்துறோம், அவரை கட்டுப்பாக்குறோம், அவரை ஆத்திரப்படுத்துறோம். எல்லாம் ஓகே. அவர் டிஎஸ்பிங்கிறத மறந்துடாத. பழைய கன் ஏதாவது வச்சிருந்தாருன்னா அவருக்கு வர ஆத்திரத்துல டக்குன்னு போட்டு தள்ளிட போறாரு. அப்படியா போட்டு தர மாட்டாரு. ஆத்திரத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி உண்டு பண்ணுவோம். ஐயோ, என்னடா இது கொடுமை. முட்டைக்கணுக்கு முழிக்கிற நேரத்துல டக்குன்னு யோகா வந்துருச்சு நினைச்சா இன்னைக்கு சாபம் வந்த மாதிரில இருக்கு. இவ ஐடியா இதுவும் நைட்டெல்லாம் தூங்காம யோசிச்சாலாம். இது ஒரு ஐடியா, இத போய் செயல்படுத்தி எல்லாரும் காரி மூஞ்சில துப்புவாங்க. அழகான பொண்ணை கட்டிக்கிட்டதுக்கு தொடச்சு போட்டுட்டு வர வேண்டிதான்.
ஜீவா என்ன? ஒன்னும் இல்லையே. சரி வா வா, சக்கரவர்த்தி சார் இப்போ எழுந்திருப்பாரு. போய் அவர்கிட்ட அப்படியே சும்மா பேச்சு கொடுத்து அப்புறம் இதான் மேட்ருங்கிறத போட்டு உடைச்சிடலாம். அந்த விஷயத்த பேசும்போது அப்படியே அவர் கண்ணுல நெருப்பு மாதிரி தீ கொழுந்து விட்டு எரியணும். தோடெல்லாம் விரியணும், கையெல்லாம் முறுக்கணும், முகம்லாம் சிவந்து அப்படியே கங்கு மாதிரி கன கன கடன் இருக்கணும். ஐயோ, கேட்கும் போதே பயமா இருக்கு. இப்படி எல்லாம் அவருக்கு இருந்தா நம்மளோட ஐடியா சக்சஸ் ஆகும்னு அர்த்தம். இன்னைக்கு கண்ணை வச்சு நம்மள சுடுறது உறுதின்னு ஆயிப்போச்சு. என்னடா ஓகேவா? ஓகே இல்லைன்னு சொன்னா என்ன விட்டுறவா போற? ஓகேதாமா, ஓகேதான். ஓகே ஓகே வா வா, சக்கரவர்த்தி சார் ரூமுக்கு போலாம். ஏ ஜோ, என்னடா இன்னும் என்னடா உனக்கு டவுட்? அதுவா, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வர சொன்ன. பக்கத்துல வான்னு ஆசாசையா கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்ட. இதெல்லாம் இதுக்குதானா? என்னோட ஐடியாவை கேட்க. ஏய் ஜீவா, இது எவ்வளவு பெஸ்ட் ஐடியா தெரியுமா? இத மட்டும் வேற யாராவது கேட்டா அவங்க போய் அதை அப்படியே செஞ்சிருவாங்க. அப்புறம் நான் யோசிச்சதுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? என் ஐடியாவை நான் தான் செயல்படுத்தணும். அதுக்குதான் ரகசியமா உன்கிட்ட சொன்னேன். என்ன? இல்ல, தூசி. சரி வா போலாம். போலாமே, போலாம். ஆனா நல்லா யோசிச்சுட்டேல. ஒண்ணுக்கு ஒரு 10-15 தடவை 1000 தடவை யோசித்தாலும் இந்த ஐடியா தான் பெஸ்ட். வாடா, பொண்டாட்டி சொல்றத கேளு, அப்பதான் முன்னுக்கு வர முடியும். தெரியுது, நல்லாவே தெரியுது. வாங்க வாங்க, நீங்க தானா? எதுக்குடா இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம இந்த ரூட்ல எதுக்கு நம்ம பாதைய மாத்தி விட்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அது இப்ப புரிஞ்சிருச்சு. எதுக்கு டீச்சர்? உனக்கு உங்க வீட்டை தவிர வேற எந்த பாதையும் தெரியாது, கரெக்டா? ஐயோ கரெக்ட் டீச்சர். வேற எந்த பாதையாவது சொன்னா கொஞ்சம் சொதப்பி தெரிஞ்சு தெரியாமே சொல்லுவேன். இதே இது எங்க வீடுனா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பாதை சொல்லுவேன். எப்படி நான் சொன்ன பாதைக்கு கரெக்ட்டா எங்க வீட்டுக்கே வந்துட்டீங்களா? ஏய் சுபா, இன்னும் ஏன் வாய் ஓவரா பேசுற? நம்ம 3 பேர் எதுக்காக வந்திருக்கோம்? எதுக்காக வந்திருக்கீங்க? அது உங்ககிட்ட சாரி சொல்ல. சாரியா? எதுக்கு? இல்ல நீங்க டீச்சர்னு தெரியாம, அதுவும் பரிமளம் டீச்சர்னு தெரியாம நாங்க 3 பேருமே கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம். அது என்ன பரிமளம் டீச்சர்? அது ஒண்ணு இல்ல, ஏற்கனவே வேணி உங்களை போய் பாத்துருக்கா, அதனால உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. அதை விட என் குழந்தை சரத்து அவனோட டீச்சர் உங்களை போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இது வந்ததுமே உங்களை பாத்துட்டோம். ஆனா உங்க முன்ன போய் நின்னா நீங்க கோபத்துல ஏதாவது திட்டிருவீங்களோன்னு பயந்து அதை விட எங்க வீட்டை விட்டு போயிட்டா. புரியல. அது இல்ல டீச்சர், எல்லாருமே உங்களை இந்த வீட்ல இருக்க வைக்கிறதுக்காக அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுல சடனா நாங்க வந்து முன்ன நின்னுட்டா எங்க மேல உள்ள கோபத்துல நீங்க வாட்டுக்கு திரும்பி போயிட்டீங்கன்னா அதனாலதான், அதுக்கு பயந்துதான். இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும், நாளைக்கு உங்களை பார்த்து பேசிக்கலான்னு உங்களுக்கு தெரியாமே நாங்க 3 பேரும் இருந்துட்டோம். ஆமா டீச்சர், ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா சரத்து உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவான். அவனுக்கு நீங்க இந்த வீட்ல வந்து தங்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அது எங்களால பாழா போச்சுன்னா அதுக்குதான். இல்ல நேத்தே வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருப்போம். சாரி. நீங்க சாரி சொல்லிட்டா நான் உடனே ஓகே சொல்லிடுவேனா? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நேத்தே நீங்க என்கிட்ட வந்து பேசாம இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசி நீங்க சாரி கேட்டா நான் உடனே வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உங்களுக்கு நினைப்பு. இந்த நினைப்ப உங்களுக்குள்ள விதைச்சது யாரு? விதைச்சதா? அதான், இந்த நினைப்ப உருவாக்குனது யாரு? ஏன் இப்ப எனக்கு வீட்டை விட்டு போக தெரியாதா? ஐயோ டீச்சர், டீச்சர் சாரி டீச்சர். ஆமா ரொம்ப ரொம்ப சாரி டீச்சர். அப்படி எல்லாம் வீட்டை விட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் டீச்சர். நீங்க வேணா எங்களுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் கூட கொடுங்க. ஓ பனிஷ்மெண்டா? டீச்சர் வந்து என்கிட்டயே பனிஷ்மென்ட் கேக்குறீங்க. ஓகே. என்ன பனிஷ் பண்ணலாம்னா 3 பேரும் இனிமேல் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டோம், ஏமாத்த மாட்டோம்னு ஒரு 1000 டைம்ஸ் எழுதிட்டு வாங்க. என்ன 1000 தடவையா? சரி ஓகே, 2000 தடவை எழுது. டீச்சர் 2500. 2500 அது எப்படி எழுத முடியும்? 3000. இது என்ன காசா கூட்டிக்கிட்டே போறீங்க? 4000. வேண்டாம் டீச்சர், ரொம்ப ஓவரா போறீங்க. அப்புறம் நானே 5000. ஏய் நிறுத்துடி, போதும். இதுக்கு மேல எல்லாம் எங்களால முடியாது. அதானே அவங்க கூட்டிட்டே போறாங்க, நீ பேசிக்கிட்டே இருக்க. அதுக்காக 5000 தடவை எழுத முடியுமா? எழுதுனா இந்த வீட்ல இருப்பேன். எழுதுனா இந்த வீட்ல இருப்பீங்களா? எஸ். ஆனா நீங்க எழுதலனா இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடுவேன். எழுதுனா கண்டிப்பா 1 வீக் இங்க தான் ஸ்டே பண்ணனும் முடிவு பண்ணிருக்கேன். என்ன டீச்சர்ங்கறத சரியா காமிக்கிறீங்க பாத்தீங்களா? இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இங்க பாருங்க டீச்சர், இப்படி எல்லாம் ஸ்டூடண்ட்ட டார்ச்சர் பண்ணீங்க, போலீஸ்ட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓ கம்ப்ளைன்ட் தானே, குடு நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்குவீங்க?
பண்ணுவீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ கம்ப்ளைண்ட் கொடு. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. சரத்துக்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த பையன் தான் நம்ம ஸ்டூடண்ட் ஆச்சே, நீங்க தைரியமா இருக்கீங்க. வேணா டீச்சர், இன்னொரு போலீஸ் இருக்காங்க. சும்மா பேர் சொன்னதும் கடன்னு அதிரும். என்னது? எல்லாமே தான். அந்த அளவுக்கு ஃபயரா இருப்பாங்க. ஓ, யார் அது? தெரிஞ்சீங்க நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஏய் சும்மா இருண்டி. ஆமா, இவ பேசி இன்னைக்கு விரட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நடக்கதான் போகுது. யாருன்னு கேட்டேன். அவர் பேருதான். ஏய் என்னடி பிரச்சனை? ஒரு ஃப்ளோல பேச விடுங்கனே. உங்க டீச்சர் நான் தான் பேசுன்னு காமிக்கும் போதே நமக்கும் பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசுங்கறத காமிக்க வேணா? காமிச்சு என்ன பண்ண போற? காமிச்சு ஒண்ணு ஆக போறதுல. இருந்தாலும் டீச்சர் தெரிஞ்சுக்கட்டும். சுபா, நேத்து நீ வழிய மாத்தி சொல்லி டீச்சர் கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கேவும் உங்க மச்சான் திரு எல்லார்கிட்டயும் சொல்லி உனக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கணும்னு சொன்னாரு. என்ன பஞ்சாயத்தா? எதுக்கு? நீ டீச்சரை ரொம்ப கஷ்டப்படுத்துனியா? கஷ்டமா? இங்க பாரு, நான் உங்களுக்கு நல்லதானே செஞ்சிருக்கேன். 1000 நல்லது செஞ்சாலும் ஒரே ஒரு கெட்டது செஞ்சா அதுக்கு தான் மதிப்பு அதிகமா. யார் சொன்னது? உங்க மச்சான் தீருதான். இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லை. ஏய், இப்ப அதை விடு. இப்ப திரும்பவும் நீ பிரச்சனை பண்ணி பேசாக்கன. அதுவும் நீ யார பத்தி பேசுறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களோட டீடைல்ஸ் ஏதாவது பரிமளம் டீச்சருக்கு தெரிஞ்சது அப்புறம் ஓ நிலைமை தண்டனக்கா தான். தெரிஞ்சுக்கோ. தண்டனக்காவா? ஆமா, அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் நம்ம வீட்டு சிங்கக்குட்டியெல்லாம் போய் பேசி சக்கரவர்த்தி சார ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் எல்லாம் கரெக்ட் ஆகலையா? இந்த வயசுல இதெல்லாம் எதுக்குன்னு தான் கேட்டுட்டு இருந்தாரா? இருந்தாலும் தனியா உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. உனக்கு அதெல்லாம் தெரியுமா? இப்ப நீ ஏதாவது சொல்லி பிளான கெடுத்துறாத அப்படிங்கிற. ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? பயமா? எங்களுக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயம்தான். பயந்துகிட்டே தான் நிக்கிறோம். சரி, ஓகே. இப்ப என்ன? 5000 தடவை எழுதணும், அவ்வளவுதானே? எப்படியாவது என் புருஷனை எழுத விட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சிடுறேன். எனக்கு கை வலிக்கும். வயித்துல பாப்பா இருக்குல. வயித்துல பாப்பா இருந்தா கை எதுக்கு வலிக்குது? அது தெரியல, ஆனா கை வலிக்கும். சிரிச்சீங்களா? இல்லையே. சரி, ஓகே, நாங்க எழுதிட்டு வரோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? டீச்சர், எழுத வேண்டாமா? எதுக்காக எழுதணும்? நாங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு எங்க மேல உள்ள கோபத்துக்கு. கோபமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டீச்சர், போய் சொல்லாதீங்க. இந்த மார்க்கெட்ல உங்க கண்ணுல அந்த கோபத்தை நான் பார்த்தேன். ஏய், உண்மையிலே நேத்து ரொம்ப கோபமா தான் இருந்த. ஆனா இப்ப உங்களை பாக்கும்போது அந்த கோபம்லாம் போச்சு. நிஜமாவா? அது எப்படி? அது நேத்து உங்களை பாக்கும்போது கால்வெளியில எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதுவும் இல்லாம நீங்க ஓவரா பேசும்போது ரொம்ப கோபம் வரத்தான் செஞ்சது. ஆனா உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமே மனசுக்கு தோணுச்சு, என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்காம ரொம்ப அழகான ஃப்ரெண்டா இருக்கீங்களே நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ உங்க எல்லாத்தையும் இங்க பாக்கும்போது அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்டா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், ஆனா நீங்க 3 பேரும் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டு வந்த பொண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இவ்வளவு ஒத்துமையா எனக்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு கூட்டு குடும்பத்தை அப்படியே ஒண்ணு போல கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு ஆள் சரியில்லைனா கூட அந்த குடும்பமே உடைஞ்ச மாதிரி தான். ஆனா இங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு தரையும் நான் பாக்குறேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து, அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரையும் விட்டு கொடுக்காம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பம் கோவில்னு சொல்லலாம், அவ்வளவு அழகா இருக்கு. டீச்சர், ஆமாமா, அது மாதிரி உங்க மேல கோபம்லாம் இல்ல. நீங்க வழிய மாத்தி அனுப்புனனாலதான் இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள நானும் வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சரத்து ஒரு தடவை 2 தடவை இல்ல, 1000 தடவை அவன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருப்பான். ஆனா அப்பெல்லாம் வரணும்னு எனக்கு தோணல. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் உடனே கிளம்பணுங்கிறது தோணல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த குடும்பத்துல உள்ள நீங்க எல்லாரும் தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. சுபா. டீச்சர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. உன்னாலதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஓகே டீச்சர். அப்புறம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த சரத்துக்கு மேல ஒரு பெரிய போலீஸ்னு சும்மா சொன்னியா இல்ல யாராவது இருக்காங்களா? அதான் இருக்காரு, நம்ம டிஎஸ்பி. யாரு? டிஎஸ்பி? ஐயோ, வாய் உளறிடுச்சு. என்னைக்கு உளராம இருந்த? சுபா, இப்ப என்ன சொல்ல போற? யாரு சொல்ல வந்தவங்கள சொல்லு. அது அது வந்து பொய் பேசினா வாய் வளரும், கண்ணெல்லாம் அலமோதும். ஏதோ பொய் சொல்ல போறீங்கிறது எனக்கு தெரியுது. டீச்சர் கிட்ட பொய் எல்லாம் பேசக்கூடாது. உண்மையை சொல்லு, யார் அது? ஐயோ, அது டிஎஸ்பி. டிஎஸ்பி சொல்லு. டிஎஸ்பி சக்கரவர்த்தியா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சக்கரவர்த்தி இந்த வீட்ல தான் இருக்கானா? ஒண்ணுமே புரியல. திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லுவாங்க. சுபா, சொல்லு சுபா. ஏன் பாதியில நிப்பாட்டிட்ட? அடி வாசுகி, உங்ககிட்டயும் தான் கேக்குறேன். யார சொல்ல வந்தீங்க? டிஎஸ்பி? சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. அது வந்து டிஎஸ்பி. அம்மா. அச்சோ, கரெக்ட் டைத்துல வந்து ராம். அம்மா, உங்களை மரகதாமாவும் வேதவழி அம்மாவும் கூப்பிடுறாங்க. பக்கத்துல கோவிலுக்கு போறதுக்கு வாரேன்னு சொல்லியிருந்தாங்களாமே. ஆமா, 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்கம்மா. நீங்களும் போங்க, சரியா இருக்கும். இல்ல அது வந்து. ஆமா டீச்சர், அதான் எங்க அம்மா கிளம்பி வந்துட்டாங்க.
நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ஓகே ராம். அபி என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்காமா. 10 மணிக்கிட்டக்க எழுந்துருவா. சரி ஓகே ஓகே நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. டீச்சர் போயிட்டு வாங்க. மிச்சம் அப்புறம் பேசிக்கலாம். 2 பேரும் மாசமா இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப நேரம் இந்த மாதிரி நிக்காதீங்க. உட்காருங்கம்மா 2 பேரும். சரிங்க டீச்சர். நல்ல வேளை தப்பிச்சேன். என்ன தப்பிச்சியா? ராம் காப்பாத்துனதே நீதான். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட டீச்சர் பேசுற பேச்சுக்கு ஒரு அவசரத்துக்கு நான் டிஎஸ்பி சக்கரவர்த்தி சார்னு சொல்லிருப்பேன். கேட்டுட்டு தான் வேகமா வந்தேன். நல்ல வேளை நான் மட்டும் சொல்லிருந்தேன். டீச்சர் அப்படியே கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாம எங்கயாவது போயிருப்பாங்க. அப்படிலாம் இனி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்பா பேர் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வரும். அப்பா பேரை சொல்லி அவங்க கோபப்படக்கூடாதுன்னா அதுக்கு அப்பாவால மட்டும் தான் சமாதானப்படுத்த முடியும். ராம் சக்கரவர்த்தி அப்பா என்ன சொல்லிருக்காங்க? இது நாங்க எல்லாம் சேர்ந்து பேசணும். அப்ப வரைக்கும் ஓகே சொல்லல. ஆனா தனியா யோசித்துக்கிறேன். எல்லாரும் என்ன விட்டுட்டு போங்கன்னு தான் சொன்னாரு. இப்ப காலையில இருந்து ரூம் கதவை திறக்கவே இல்ல. நைட் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்காம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன முடிவெடுத்தாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. இனி அவர் எழுந்து வெளியே வந்தாதான் என்ன எதுன்னு கேட்க முடியும். அப்பா மட்டும் எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி பரிமளா அம்மாவை சமாதானப்படுத்த நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் கூட ஆகாது. ஏன்னா பரிமளா அம்மா மனசுல அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா தான் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ண போறாங்களோ. அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ராம். சரி சரி. ஏய் சுபா. என்ன ராம்? திரு காலையில தான் சொன்னா பரிமளா அம்மா இங்க வர்றதுக்கு நீ தான் காரணமாமே. ஆமா. ஐயோ இத கேட்டது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? சந்தோஷமா? ஆமா இங்க பாரு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். என்ன? உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி கொடுக்கற மாதிரி. என்னது? பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஆமா சுபா எல்லாமே உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு எல்லாத்தையும் சொல்லு. லிஸ்ட் கூட போட்டு கொடு. அது நகையா இருக்கட்டும் இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல நீ சாப்பிடுற பொருளா இருக்கட்டும் இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எதா இருந்தாலும் சரி இவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி நான் வாங்கி கொடுக்கறேன். ஓகேவா? ஐயோ அடடடடா என்னடா இது திடீர்னு அதிர்ஷ்ட கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு கொட்டுதோ? ஓய் என்ன யோசிக்கிற? இல்ல நிஜமாதானா? நிஜமாதான். நீ மட்டும் வழிய மாத்தி சொல்லலாம்னா பரிமளா அம்மா இங்க வந்திருப்பாங்களா? ஒன்னாலதான் எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாறி போச்சு. வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சுபா என்ன வேணாலும் கேளு. தயங்காம தாராளமா கேளு. நான் வாங்கி கொடுக்கறேன். ஐயோ இன்னும் என்னத்த சொல்ல எப்படி சொல்லன்னு தெரியலையே. ஆனா கண்டிப்பா நான் சொல்லுவேன். என்ன? வரவங்க யார் வழி கேட்டாலும் சரி நம்ம வீட்டுக்கு பாதையை கண்டிப்பா சொல்லுவேன். போற வரவங்களுக்கு பாதையா? அதான் வழி. ஒரு ஆளுக்கு வழிய மாத்தி சொன்னதுக்கே இவ்வளவு கிடைக்குது. நீ ஒவ்வொரு ஆளுக்கும் வழிய மாத்தி சொன்னா அடியே தர்ம அடி கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். தர்ம அடியா? என்ன கூப்பிடாமே உள்ள வர? கதவு திறந்து தானே இருக்கு. பொறு சாரு. டேய் ஜீவா. யாராது? சக்கரவர்த்தி சார் ரூம்ல. டேய் ஜீவா. சார் நீங்களா? நானே தான். என்ன ஜீவா? சாருக்கு என்னாச்சு தெரியல. ஆனா இனி இவ பண்ற அலப்பறையில என்னென்னமோ ஆக போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. இதான் வாய் அடைச்சு போய் நிக்கிறதோ.